ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது என் பொண்ணு ஒரு டிசைன்ல போட்டு போனாதான் she will have a good value. குடும்ப பிரச்சனையே தங்கத்துல தான் ஆரம்பிக்குது. ஒரு பெண்ணுக்கு கல்யாணம்னாலே அந்த குடும்பமே கஷ்டப்பட வேண்டியது. ஒரு கல்யாணம் பண்ணணும்னா பூ வைக்காம எப்படி சார் அந்த பொண்ண ஒரு காதல்ங்கிற ஒரு பாவமே வராதுங்களே? இந்த மல்லிகைப்பூ இருக்கே அது ஒரு டைப்பான பூ. பூ வச்சாதான் ரொமான்ஸ் வருமா? என் கணவருக்கு என்னோட கண்ணை பார்த்தாவே காதல் வரும். நைட்ல கனவுல கூட நகையெல்லாம் போட்டு இருக்க மாதிரி தான் கனவு வருது. கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? சின்னதுல இருந்து என்னோட கட் அவுட் டீ நகர் ஜுவல்லரி ஷாப்பிங் எங்கயாவது பெருசா வைக்கணும். என்னது ஒரு கட் அவுட்? அந்த இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. கேட்டு வாங்கி தர 10 பவுனை விட கேட்காம வாங்கி தர 10 ரூபாய் பூல இருக்க சந்தோஷம் ரியாலிட்டி. மேரேஜா இருந்தாலுமே அந்த பையனோட குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம பண்ணோம். அது குடும்ப ஸ்டேட்டஸ். இன்னும் 2 வளையல சிம்பிளாவது போடுறது பிடிக்கும் இல்லையா? வேண்டாம், எனக்கு பிடிக்கல. இந்த வீடியோவில் வரும் மீம்ஸ்கள் அனைத்தும் சிரிப்பதற்கு மீறியும் உங்கள் மனதை புண்படுத்தி இருந்தால் உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. வெல்கம் டு நீயா நானா. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். தங்க நகைகளை விரும்பும் பெண்கள், தங்க நகைகளை விரும்பாத பெண்கள், தீர்ப்பு எங்களுக்கு ஜாதகமா இருக்கும். ஒரு நகைக்கடையை பார்க்கும்போது, ஒரு டிவில நகைக்கடை விளம்பரத்தை பார்க்கும்போது உங்க மனசுக்குள்ள என்னெல்லாம் தோணும்? அம்மன் கழுத்துல இருக்கிற நெக்லஸ் புது டிசைனா இருக்கு. பூஜை முடிஞ்சதும் எங்க வாங்குனீங்கன்னு பூசாரி கிட்ட கேட்கணும். அட்லீஸ்ட் போய் வாங்குறமோ இல்லையோ போய் விண்டோ ஷாப்பிங்காவது பண்ணிட்டு ஒரு வேடிக்கையாவது பார்த்துட்டு. நான் வந்து ஒரு விஜே, சோ வந்து உடனே எனக்கு ஒரு காம்பேரிங் போனா உடனே எல்லா நகையும் மாட்டிப்பேன். வேகமா ஒட்டியானம் ஓகே போட்டுக்கலாம். எதுக்கு எடுத்தாலும் ஏன்னா நம்ம மறுபடியும் ஒட்டியானம் போடுவோமா போடாத தெரியாது. பட் ஆனா அந்த ஒட்டியானத்தை மாட்டிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஆசை. வேற 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 ஒரு நகைக்கடை பார்க்கிற போது என்னெல்லாம் தோணும்? நகைக்கடைக்குள்ள போன உடனே எனக்கு குட்டில இருந்தே ஒரு ரொம்ப ஆசை இருக்கு. ஆசைனா பெரிய ஆசை. அதான் என் லைஃபோட டார்கெட். ரொம்ப என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஃபேமிலில எல்லாம் தெரியும். சின்னதுல இருந்து என்னோட கட் அவுட் டீ நகர் ஜுவல்லரி ஷாப்பிங் எங்கயாவது பெருசா வைக்கணும். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. இந்த ஷோ பார்த்து கூட யாராவது கூப்பிட்டா நான் ஜுவல்லரி ஷாப்புக்கு போய் ஒரு கட் அவுட் ஒண்ணே என் லைஃப் ஆம்பிஷனே அதுதான். என்னது ஒரு கட் அவுட்? ஒரு கட் அவுட் அந்த ஜுவல்லரியில தான் போட்டு ஸ்ரேயா ஹசன் அண்டங்காக்கா குயில் மேல ஆசைப்படலாம், மயில் மேல ஆசைப்படலாமாப்பா? திருப்பி எல்லா ஜுவல்ஸ் கொடுத்துறாங்க கூட. அதெல்லாம் மாடலிங் அந்த ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுட்டு ஏதாவது ஒரு ஜுவல்லரி ஷாப்ல என்னோட பிக்சர் பெருசா. நகை கடை விளம்பரத்துக்கு வர ஸ்னேகா கூட இந்த தண்டி தள்ளி போட மாட்டாடா. அதெல்லாம் போட்டு ஒரு ஸ்டில் எடுத்து ஏதாவது ஜுவல்லரி ஷாப்ல என்ட்ரன்ஸ்ல இல்ல டி நகர் அந்த கட் அவுட் அந்த மாதிரி பாக்குறச்ச ரொம்ப ஏங்குவேன். நீங்க எல்லாம் பர்மனண்டா சந்திரமண்டலத்திலே தங்க வேண்டியவங்க. தவறி போய் பூமியில இருக்கீங்க. வேற நகைக்கடையை பார்க்கும்போது என்ன உணர்வு வரும்? சார் அந்த நகைக்குள்ள கடைக்குள்ள போகும்போதே வந்து ஒரு ஹெவன்லி ஃபீலிங். சிறகடி போனாங்க சிறகுகள் வந்தது எங்கோ செல்லை. எல்லாம் நம்மளுக்கு சொந்தமானதா இருந்தா எப்படி இருக்கும்? அவ்வளவு ஒரு பைத்தியம் நகை மேல. பைத்தியமா ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாலையா. சோ அவங்க வந்து கேட்பாங்க இல்லையா நம்ம கிட்ட என்ன வாங்க வந்திருக்கீங்கன்னு. அதெல்லாம் எனக்கு காதுல விழாது. எனக்கு அப்படியே அந்த நகையெல்லாம் பார்க்கணும் ஃபர்ஸ்ட். என்ன நல்ல டிசைன் இருக்கு. இந்த கண்காட்சியில எங்கேயுமே கிடைக்காத நகையெல்லாம் இருக்கா? வா நீ கடையே கண்காட்சி மாதிரி தான் பாப்ப. இல்ல கண்காட்சியோட தனியா பாக்கணுமா? அவங்க அதுக்கப்புறம் நம்மள பாத்துட்டு விட்டு 2-3 தடவை கேட்பாங்க, விட்டுருவாங்க. நான் எல்லாத்தையும் ஒரு ரவுண்ட் போயிட்டு it should be a peculiar thing that we are wearing. யூனிக்கா இருக்கணும். நம்ம போட்டாலே யாராவது என்ன அப்படின்னு கேட்கணும். இந்த நெக்லஸ் ரொம்ப நல்லா இருக்கு, 4 பவுன்ல நல்லா பண்ணிருக்காங்க. ஆமா அப்படின்ற ஃபீலிங் தான் எனக்கு வந்திருக்கும் எப்பவுமே. உள்ளேலே உங்களுக்கு அந்த பூரிப்பு தெரியும். அதனால ஹெவன்லி ஃபீலிங். ஒரு ஹெவன்லி ஃபீலிங். அன்னைக்கு நெக்லஸ் போட்டு வந்துட்டு இது மாதிரி வாங்கவே முடியாதுன்னு சொன்னல, வாங்கிட்டேன் பாத்தியா? உங்களோட போட்டு போட முடியுமா? வேற வேற நகைக்கடைக்குள்ள போகும்போது அதுல இருக்க டிசைன்ஸ் எல்லாமே அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாச்சும் நம்ம போட்டு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். என்ன ஃபீலிங்? ஒரே ஃபீலிங். அது போட்டு பார்த்து அது ஒரு வாட்டி போட்டோ எடுத்தாச்சு மாட்டி வைக்கணும். எல்லாத்தையும் ஒரு வாட்டி போட்டாச்சு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அதை பார்க்கும்போது அட்லீஸ்ட் அந்த ஒரு ஃபீல் இருக்கும். நம்ம எல்லாத்தையும் வாங்கிக்கணும். அப்படியா பிச்சை கால்ல புள்ள பிச்சை எடுத்தேன். கலெக்ஷன் கம்மியா இருக்கு. அடுத்த வாரம் நீ வா, நம்ம சேர்ந்து பிச்சை எடுப்போம். வேற டி நகர் நகை கடைகள் நுழைஞ்சா நம்ம டி நகர்ல ஒரு 4 நகை கடைக்கு ஓனரா இருக்க கூடாதான்னு தோணும். ஒரு 4 நகை கடைக்கு இருந்தாலும் உனக்கு இவ்வளவு ஆசை ஆகாது. நகை நிறைய போட்டுக்கணும். எந்த ஃபங்க்ஷன் போனா நகை போடணும். நைட்ல கனவுல கூட நகையெல்லாம் போட்டு இருக்க மாதிரி தான் கனவு வருது. சேர்த்து வைக்கிறதுலாம் கோல்டா இருக்கும். நிறைய கோல்டுன்னு அவ்வளவு இன்ட்ரெஸ்ட். நகைக்கடை மாடல், நகைக்கடை ஓனர். நீங்க வேணா ஒரு நகைக்கடை ஓனர் ஆகி இவங்களை வேணா மாடல் ஆக்கிறீங்களே. நினைச்சு பாரு, பவுட் ரோட்ல நீ ஜட்டியோட நிக்கிற மாதிரி. நான் வந்துட்டு ஒரு பேங்க்ல வேலை பாக்குறேன் சார். நான் வந்து ஈவினிங்ஸ் ஏதாவது பேங்க்ல மூட் அவுட்னு வச்சுக்கோங்க, நகைக்கடை போய் பார்த்தாவே போதும், ஒரு பயங்கர எல்லாம் அந்த துக்கம் எல்லாம் மறைஞ்சு போயிடும். என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. அவ்வளவு சந்தோஷமா இருக்கணும். உள்ள போனா கேட்கவே வேண்டாம். எல்லாத்தையுமே ஒரு முறை போட்டு பார்த்து வெளியில வந்தா எல்லாமே மாறி போயிடும் சார். உலகத்துல இதை விட என்ன சந்தோஷம் இருக்கு? இதுவே நாம சொர்க்கம் நினைச்சா சொர்க்கம்,
நடக்கும் நினைச்சா நடக்கும். ஒரு கேள்வி இருக்கு எனக்கு. ஒரு டீச்சர், ஒரு பேங்க்ல ஒர்க் பண்றவங்க இவங்கெல்லாம் இப்படி ஜொலிக்க இவ்வளவு நகைகள் மீது மோகத்தோடு இருப்பதை இவர்கள் மீது நீங்கள் வைக்கிற விமர்சனம் என்ன? தங்கம்னா போதும் பெத்த தாயவே வித்துவாளுக போல தெரியும். ஓ ரொம்ப வெல்த்தின ஓவரா சீன் போட்டு காமிச்சுக்கிறாங்க. நடமாடும் பிரைஸ் டாக். நடமாடும் பிரைஸ் டாக். இல்ல அது அப்படி கிடையாது. நாங்க புதுசா போட்டு போகும்போது நாங்க வேலை பார்க்குற இடங்கள்ல நகையே போட விருப்பம் இல்லாதவங்க கூட இந்த மாதிரி கூட்டங்கள் கூட எங்களை பார்த்து இப்ப நகை போட ஆரம்பிச்சிருக்காங்க. கரெக்டா தான் சொன்னீங்க. தான் கெட்ட குரங்கு வனத்தையும் சேர்த்து கெடுக்குன்னு சொல்லுவாங்க. சோ நிறைய புத்திசாலியான மாணவர்களை, மாணவிகளை, ஆசிரியர்களை உருவாக்குறமோ இல்லையோ, நான் வேலை பார்க்கறது ஒரு ஸ்கூலு. ஆனா நகை மேல ஆசையை நான் நிறைய உருவாக்கி இருக்கேன். என்ன பத்தி நானே பெருமையா சொல்லிக் கூடாது, பட் இருந்தாலும் சொல்றேன், என்ன பண்றது. எனக்கு பேரே என்னன்னா நடமாடும் நகை கடைன்னு தான் பேரு. இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? நான் ஸ்கூலை விட்டு வெளியில வந்தேன்னா ஆட்டோ வாலாஸ் கூட எனக்கு அடையாளம் என்ன சொல்லுவாங்க, நான் யாருமா அந்த நிறைய நகை போட்டிருப்பாங்களே அந்த டீச்சரான்னு கேட்பாங்க. இந்த ஏரியாவுல நான் எவ்வளவு ஃபேமஸ் ஆயிருக்கேன்னு தெரிஞ்சுக்க வேண்டாம்? எவ்வளவு பணத்தை செலவு பண்ணட்டா? அவங்க சொன்னாங்க நகை போட வைக்கிற அளவுக்கு ஒருத்தருக்கு விருப்பத்தை நான் தெரிவிக்கிறேன், அதுல எனக்கு சந்தோஷம் அப்படின்றாங்க. அவங்க தமிழ் டீச்சரா இருக்காங்க. பசங்களுக்கு நம்ம தான் கத்து தரணும் தவிர பசங்க நம்மள பார்த்து கத்துக்கிறப்படாது. நகை அணியறதை விட மத்தபடி குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தா நாளைக்கு ஃபியூச்சர்ல அப்பாவையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, ஃபியூச்சர்ல ஹஸ்பண்டையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அப்படி கேளுங்க, அறிவு வரட்டும். சரி விடுங்க, நீங்க அடுத்த விஷயம் சொல்லுங்க. இந்த நகை ஆர்வத்தை ஏன் கொடுக்குறோம் அப்படி நாங்க பாடம் நடத்தும் போது உங்களை மாதிரி நாங்க வந்து பாவமா பரிதாபமா போய் நின்று பாடம் நடத்தணும் வச்சுங்க, யாருமே எங்களை கவனிக்க மாட்டாங்க. உன் வயசுக்கு இதெல்லாம் தேவையா? நாங்க சொல்லுவாங்க, அம்மா இன்னைக்கு நீங்க என்ன ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க நாங்க பாக்குறோமா. என்னையும் பாப்பாங்க, அதே நேரத்துல நான் நடத்துற பாடத்தையும் நல்லா கவனிப்பாங்க. ஆடுற மாட்ட ஆடி கறக்கணும், பாடுற மாட்ட பாடி கறக்கணும், ஓடுற மாட்ட ஓடி கறக்கணும். நகை மேல ஒரு ஈர்ப்பை கொடுக்கறதை விட அந்த பொண்ணுங்க படிக்கிறப்பே அப்பாவை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஹஸ்பண்டை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. மயிலே இறகு போடல போட மாட்டேங்கிறா, இதெல்லாம் புடிச்சு கால் எடுக்க வச்சு அமுக்கி புடுங்கறவன். ஒரு கணவன்றவன் மனைவியோட பிறந்த நாள் ஆகட்டும், கல்யாண நாள் ஆகட்டும், கேட்டு வாங்கி தர 10 பவுனை விட கேட்காம வாங்கி தர 10 ரூபாய் பூல இருக்க சந்தோஷம் ரியாலிட்டி. ராமாயணம் மாதிரி ஒரு கேள்விக்கு திருக்குறள் மாதிரி பதில் சொன்ன ஒரே பொம்பளை இவங்கதான். இது உண்மை. வெறும் பூ மட்டும் போதும்னு சொல்லிருவீங்க. நான் பூ இன்ன வரைக்கும் வச்சதே இல்லம்மா. பூ இன்ன வரைக்கும் நான் வச்சதே இல்ல. என்ன சொல்கிறீர்கள்? நான் பூ இன்ன வரைக்கும் வச்சதே இல்லம்மா. பூ இன்ன வரைக்கும் நான் வச்சதே இல்ல சார். இது ட்ரூ. என்னால நம்ப முடியலையே. நான் எனக்கு என்ன கேக்குறேன், நீங்க இவ்வளவு ரிஜிடா இருக்கீங்கன்னு கேக்குறேன். பிடிக்கல, ஒரே விஷயம் அவ்வளவுதான். ஏன் பிடிக்கலன்ற காரணம் இன்ன வரைக்கும் எனக்கு தெரியாது. தெரியலன்னா செருப்பாலே அடிப்பண்டா. ஏண்டா பைத்தியம் பிடிச்ச நாயே. நகை பிடிக்கல நீங்க போடுறது? கல்யாணத்துக்கு கூட நான் போடல. கல்யாணத்துக்கு கூட நகை கண்டிப்பா போடல. ஒண்ணு சொல்லலையா மத்தவங்க? சொன்னாங்க தான், நான் கேக்கல. நான் காலம் போற உங்க வீட்ல வாழ போற கோலம் இந்த கோலம் தான். நகை பிடிக்காது? நகை பிடிக்காது. உங்க ஹஸ்பண்ட் ஒத்துக்கிட்டாரா அதுக்கு? அது ஃபர்ஸ்ட்ல சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் நாளே சொல்லிட்டேன். என்ன வந்து நகை போட சொல்லியோ பூ வைக்க சொல்லி கம்பல் பண்ண கூடாது, கொலுசு போட சொல்லி. இந்த கோலத்துல உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிக்கங்க. இத நான் சொன்னேன், ஏத்துக்கிட்டாங்க. அது தப்பு சார் அவங்க சொல்றது. ஒரு பொண்ணா இருந்துச்சுன்னா நகை பிடிக்காது வைக்காதுன்னு ஒரு அடமெண்டா பேசுற மாதிரி இருக்காங்க. அப்படிதான் பேசுவேன். ஹஸ்பண்ட்ன்றவங்க யாரா இருந்தாலும் ஒரு தாலி சரடோ ஒரு செயினோ சிம்பிளாவது போடுறது பிடிக்கும் இல்லையா? நீ நிறைய மாட்டிக்கலனா கூடமா பிடிக்காதுன்னு சொல்ல கூடாதுமா. வேண்டாம், எனக்கு பிடிக்கல. என்ன பச்சிக்கிட்டு இருக்கா? எதுக்கு இருந்தாலும் எனக்கு முடக்காம. இப்ப பாத்தீங்கன்னா சார், அது ஒரு பொண்ணுனா கண்டிப்பான முறையில பூவும் பிடிக்கல. எந்த பொண்ணுக்கு பூ பிடிக்காம இருக்கும்? அதே மாதிரி ஹஸ்பண்ட் வந்து 1 முழம் பூ வாங்கி டெய்லி குடுக்கத்தான் செய்வாரு. 2 முழம் மல்லிகை பூ வாங்குவேன், என் பொண்டாட்டி கிட்ட குடுப்பேன். அவ என்ன வேலை செஞ்சிட்டு இருந்தா அப்படியே போட்டு என் கூட ஆத்தங்கரைக்கு வந்துருவா. சோ வந்து பூ வைக்காம எப்படி சார் அந்த பொண்ண ஒரு காதல்ங்கிற ஒரு பாவமே வராதுங்களே? இந்த மல்லிகை பூ இருக்கே, அது ஒரு டைப்பான பூ. பூ வச்சாதான் காதலா? பூ வச்சாதான் ரொமான்ஸ் வருமா? என் கணவருக்கு என்னோட கண்ணை பார்த்தாவே பிடிக்கும், என்னோட கண்ணை பார்த்தாவே காதல் வரும். அப்படி இல்ல, பொண்ணுனா பூ வைக்கணும், நகை போடணும், அதுதான் பொண்ணு. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. யோசிச்சே இன்னும் நல்லதா சொல்லு, நல்ல டைம் எடுத்துங்கப்பா. அதேதான் நானும் சொல்றேன். அளவுக்கு மீறி எதுவும் பிடிக்கல அப்ப வாழ்க்கையில எதுதான் பிடிக்கும் உங்களுக்கு? உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்க செய்றீங்க, எனக்கு பிடிக்கல நான் செய்யல. அவங்களுக்கு வாழ்க்கையில என்ன விரக்தின்னு தெரியல சார். என் வாழ்க்கையில நிறைய பிரச்சனை இருக்கு மேடம். இப்போ ஒண்ணுன்னா சொல்லுமா, எல்லாத்துக்கும் ஆசைப்படணும். விரக்தி எல்லாம் கிடையாது. இல்ல தங்கம்ன்றது வந்துட்டு அழகு ஒண்ணு. ரெண்டாவது வந்து அது ஒரு சேவிங்ஸ். அது இருந்தா உனக்கு என்ன? உனக்கு என்ன? வாயில குத்து போடுவாங்க. அது வேணுமா? கண்டிப்பா வேணும். நான் வச்சிருக்கேன் சேவிங்ஸ், நான் வச்சிருக்கேன். என் பொண்ணு லைக் பண்ணானா அவ போட்டுக்கிட்டோம். வெரி குட், எக்ஸலென்ட், வண்டர்ஃபுல். இப்படி தான் இருக்க வேண்டும். எதற்காக தங்கனே அணி வேண்டாம்? ஃபர்ஸ்ட் திங் வந்து என்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஏழ்மை நிலையில இருந்து வரவங்க. அவங்க வந்து அட்லீஸ்ட் ஒருவேளை சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறாங்க. பஸ்லயும் ரயில்லயும் கசங்குறாங்க, சத்துணவுக்காக மட்டுமே பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க. அப்படி இருக்கிற நிலைமையில நான் வந்து நிறைய ஜுவல்ஸோட ரொம்ப ஆடம்பரமா போனா அவங்களுடைய மனது நிறைய பாதிக்கப்படும். இவன் கால கழுவி அந்த தண்ணியை நீ குடி, அப்போது உனக்கு புத்தி வருதான்னு பாப்போம். ரெண்டாவது அவங்களுடைய கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா பாடத்துல இருக்காது. நம்மளுடைய ட்ரெஸ்ஸிங்ஸ் அத பத்தி விமர்சனமாக இருக்கும். அது நான் லோ இப்ப இத்துரு கொண்டு ஜாக்கெட் பின்னால முதுகு சவறு மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய பாடங்களை படிப்பாங்க. நீங்க எங்க வர்க் பண்றீங்க? சிவகங்கை. சிவகங்கையில டீச்சரா இருக்கீங்க.
உங்கள மாதிரியே டீச்சரா இருக்க இன்னொருத்தங்க நகையெல்லாம் போட்டு போறப்ப ஒரு ஃப்ரெஷ்ஷா பசங்க எல்லாம் படிப்பாங்க, நான் பிள்ளைங்களை நகை போடுறதுக்காக அவங்களை என்கரேஜ் பண்றேன்னு சொல்றப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? உங்க எண்ணம் ராங். யூ ஆர் டோட்டலி ராங். அதாவது நம்ம வேலை செய்யற எந்த இடமாகட்டும் நம்ம போகும்போது ஒரு அதாவது என்ன சார் பர்சனாலிட்டி அப்படின்றது வந்து நகை அணிறதுனால வரப்போறது கிடையாது. படிச்சு போட்டா மட்டும் எல்லாம் தெரிஞ்சது அர்த்தம் இல்ல, மனுஷங்களை மதிக்கவும் கத்துக்கணும். எப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பழகுற விதம், ஒரு அன்பா நம்ம ஸ்மைலிங் ஃபேஸோட டீச்சிங் பண்ற விதம், அதுலதான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம கவர முடியும். சேர்க்கறதுக்கு பேர் கூட்டம் இல்ல, சேர்றதுக்கு பேர் தான் கூட்டம். இந்த மாதிரி நகை அணிஞ்சிட்டோ ஆடம்பரமா ட்ரெஸ் பண்ணிட்டு போறதுனாலே நம்ம ஸ்டூடெண்ட்ஸை கவர முடியாது. இதுவே என் சாசனம். சாணிய வாரி உன் மூஞ்சில தான் பூசணும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏழை மாணவர்கள் வரக்கூடிய ஒரு இடத்துல நான் போய் இதெல்லாம் போட்டுட்டு அந்த பிள்ளைக்கு 1000 சிந்தனை ஓடுச்சா, டீச்சர் இப்பெல்லாம் போட்டிருக்காங்க, நம்ம மாட்ட இது ஒண்ணு கூட இல்லையே அப்படிலாம் தோணலாம். மத்தவங்களை வேதனைப்படுத்துற ஒரு சின்ன ஸ்மைல் கூட உங்களுக்கு அப்பெல்லாம் தோணல? நான் வேலை பார்க்குற ஸ்கூல் வந்து பணக்கார ஸ்கூல். என்னை விட அதிகமான நகைகள் வைத்திருக்கிற பெற்றோர்களுக்கு பிறந்த பிள்ளைகள். எனக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குடா, அது அப்படியே பத்திரமா மூடி வைடா. அதனால அவங்க அப்படியே அதை பார்த்து பார்த்து பழகி இருப்பாங்க. ஒரு நாள் நான் வந்து நகையே போடாம போனா என்ன டீச்சர் உங்களுக்கு உடம்பு முடியலையான்னு கேட்பாங்க, காய்ச்சலான்னு கேட்பாங்க. என்னடா நம்ம ஊர்க்கார போய் பாசத்துக்கு ஒரு அளவே இல்லாம போச்சு, இப்ப சாப்பிடணுங்க. சார் எங்க அம்மா நான் சின்ன பிள்ளையில இருந்தே பாத்துட்டு இருக்கேன். கழுத்துல அந்த தாலி கயிறை தவிர கோல்டன் இது வரைக்கும் போட்டதே இல்ல சார். காதுல வந்து ஒரு சின்ன முத்து தான் போட்டிருப்பாங்க. ஒரு ஃபங்க்ஷன் போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையிலே பிச்சைக்கார குடும்பம் தான். நேத்து நீ நம்பல பாத்தியா? ஒரு ஹாய் பாய் சொல்ற மாதிரி தான் ஒரு லுக்கு, ஒரு வார்த்தை வரும். அதோட அவ்வளவுதான். வந்தவங்களை வாங்கன்னு சொல்லிட்டு அவங்கவுங்க வேலையை பார்ப்பாங்க. ஆனா யார் முன்னாடி நான் நல்லா வாழணும்னு ஆசைப்பட்டனும் அவளே என்ன கேவலப்படுத்த முடியாது பத்தியா, அதுதான் எனக்கு தாய்க்க முடியல. ஆனா மத்த இடத்துல பாத்தீங்கன்னா அதே இடத்துல பக்கத்துல யாராவது நல்லா ட்ரெஸ் பண்ணிருக்காங்களா அவங்க கிட்ட விழுந்து விழுந்து பேசுவாங்க, உபசரிப்பாங்க. நான் அதெல்லாம் பார்க்க என்ன ஆயிடுச்சு, சின்ன வயசுல இருந்து என்ன ஒரு ஃபீல் வந்துருச்சுன்னா, இந்த நகை தான் ஒரு லைஃப் எல்லாருக்கும் நிர்ணயிக்குதா, அப்படி ஒரு நகையே நமக்கு தேவையில்ல. என்ன பொறுத்த வரைக்கும் பட்டுப்புடவை கட்டுறதும் நகை நட்டு போடுறதும் எல்லாமே வேஷம் தான். ஏன் நீங்கள் தங்கம் அணிவதில்லை? அடுத்து தங்க நகையே எனக்கு பிடிக்காதுன்னா இது ஒரு அன்அஃபோர்டபிள் லக்ஸுரி ஃபார் மிடில் கிளாஸ் பீப்புள் இல்ல ஆல் கிளாஸ் பீப்புளுக்குமே. எதை வச்சு அப்படி சொல்றீங்க? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். 17,000 சொச்சம் ஒரு காயின் மட்டும் 4 வளையல் வாங்குறாங்க. பில்லு வந்து 1,45,000 ரூபாய். கொடுத்த 4 வளையல் 4 குத்துக்கு 1,45,000 ரூபாய். இதுக்கு என்ன பதில்? 4 வளையல் 1,45,000 ரூபாய். பிரதர், 1 லட்சம்ங்கிறது எனக்கு பாக்கெட் மணி மாதிரி. நான் எனக்கு ஒரு நிமிஷம் கண்ட தண்ணி வந்துருச்சு. இன்னும் நான் வேலைக்கு போகல. 1,40,000 ரூபாய் ஹேண்ட்பேக்ல இருந்து எடுத்து வைக்கிறாங்க. 1,45,000 ரூபாய்க்கு 4 வளையல் 2 கல்யாணத்துக்கு போட்டு போகலாம். இதுக்காக எதுக்கு இவ்வளவு செலவு பண்றீங்கன்னு கேக்குறேன். நீங்க கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி. நீங்க கணக்குல மாட்டிக்கிட்டீங்க. இத தொங்க போடுறதுனால எனக்கு பிரஸ்டேஜ், பிரைட் அண்ட் ஐ கெட் an ecstasy look first thing. செகண்ட் திங், இனிமே நீ இங்கிலீஷ் பேசுன ஒரே அப்பதான் உன்னை மகாஜி பண்ணிடுவேன். என்ன நான் போடுற நகையை வச்சுதான் என் பொண்ணுக்கு வர வரனை வந்து நான் எதிர்பார்க்கிறேன். பெரிய பெரிய மிட்டா மிராசு பணக்கார ராஜமாம் எல்லாம் வரிசையில் நிக்கிறாயா. இப்ப அந்த 4 வளையல் நீங்க சொல்றீங்க 1,45,000 சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது என் பொண்ணு ஒரு டிசைன்ல போட்டு போனாதான் அன்னைக்கு நெக்லஸ் போட்டு வந்து இது மாதிரி வாங்கவே முடியாதுன்னு சொன்னல, வாங்கிட்டு பாத்தியா? she will have a good value marriage ன்னு போகும்போது நான் அந்த 1,40,000 நான் பார்க்கல. மணி கம் டுடே கோட் டுமாரோயா. பெண்ணை தங்கத்தை அடிப்படையாக கொண்டு எடை போடுறது எப்படி சரி? கண்ணிலையும் கையிலையும் கடலையும் எடை போடுறீங்க. நாங்க கரெக்டா இருக்கும், பேசாம இருக்கு. அதை வச்சே எடை போடுறதே இல்ல. நம்ம இந்தியாவோட பொருளாதார நிலைமை கீழே போகாம இருக்கிறதுக்கு காரணம் நம்ம பெண்களோட. கொஞ்சம் நிப்பாட்டு. உன் மேட்டர்ல டோட்டலா பவர் கிட்ட இருக்க. நீ அது எகனாமிக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் கூட்டி வர. நீங்க எகனாமிக்ஸ் நிலைமை அது. ஆனா குடும்ப நிலைமை இறங்குறது அதுதான் ஒரே காரணம். ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் தங்கம் தான் எல்லாரும் நீங்க முடிவு பண்றதுனால தானே ஒரு குடும்ப பிரச்சனையே வருது. குடும்ப பிரச்சனையே தங்கத்துல தான் ஆரம்பிக்குது. ஒரு பெண்ணுக்கு கல்யாணம்னாலே அந்த குடும்பமே கஷ்டப்பட வேண்டியது. ஒரு கல்யாணம் பண்ணணும்னா கழுத்துல தாலி ஏறுறது புருஷனுக்கு அடிமை, அதுக்கப்புறம் வாழ்நாள் பூரா பெத்து போட்டதுங்களுக்கு அடிமை. அது என்ன சொல்லுது, குடும்ப ஸ்டேட்டஸ் அது. இப்போ வந்து லவ் மேரேஜா இருந்தாலுமே பொண்ணுக்கும் பையனுக்கும் பிடிச்சாலுமே அந்த பையனோட குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம பண்ணோம். அது குடும்ப ஸ்டேட்டஸ். 2 ரயில் பட்டி 2 ஏர்பிளேன் கேளு குடுப்பானான்னு பார்க்கலாம். காட்டுறதுக்கு எவ்வளவோ வழி இருக்குது. தங்கம் போட்டாதான் ஸ்டேட்டஸ். ஒரு லேண்ட் வாங்கி வைங்க, லேண்டுக்கு எவ்வளவு வேல்யூ இருக்கு. இன்வெஸ்ட்மென்ட் புட் இட் ஆன் தி லேண்ட். இது சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றாங்க. ஒரு கல்யாணத்துக்கு முக்கிய காரணம் தங்கம் தான். வேண்டாம், தங்கமும் ஒரு காரணம். கண்டிப்பா தங்கம் இல்லாம நம்ம நாட்டுல கல்யாணம் நடக்காது. ஏன்னா அதான் நம்ம கலாச்சாரம், நம்ம கல்ச்சர். ஆனா தங்கத்தை ஓவரா பண்ணி அது இஷ்யூ ஆகாதீங்கங்கறீங்க. டோன்ட் மேக் இஷ்யூ. தங்கம் இஸ் a metal. ஒரு இரும்பு, ஒரு பித்தளை, ஒரு அலுமினியம், தங்கம் இட்ஸ் a metal. அது ஒரு மெட்டல் அளவுல வெச்சுக்கோங்க. இத எப்படி பார்க்க முடியுதா உங்களால? இல்லை நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. நான் ஒன்னு சொல்றேன் கேளுங்க சார். இன்னைக்கு வந்து பொண்ணுக்கு ஒரு கல்யாணத்துக்கு பாக்கும்போது பொண்ணு படிச்சிருக்கு, பிஇ படிச்சிருக்கு, வேலைக்கு இருக்கு. அன்னைக்கு சார் நம்ம இதுக்கு முந்தைய தலைமுறையில என்ன சார் இருந்தது? பாயிண்ட். இதுக்கு தான் நீங்க பஞ்சாயத்துக்கு வேணுங்கிறது. கொக்கி போட்டுல பிடிக்கிறீங்க. ஒரு வீட்டோட பொண்ணுன்றப்போ அந்த பொண்ணை வந்து ஒரு மரியாதையா அனுப்பி வைக்கிறப்போ தங்கம் தான் சார் அன்னைக்கு பேசுச்சு. பொண்ணு நகை தான் சார் வாழ்க்கை. அம்மா சொல்றதுலயும் நியாயம் இருக்கு சார். சரி, இல்ல நீங்க வந்து இன்னைக்கு நீங்க எல்லாம் படிச்சிருக்கீங்க, பெண்கள் சம்பாதிக்கிறீங்க. சோ நாங்கெல்லாம் அது வந்து நமக்கு பெண்களுக்கான ஒரு சேஃப்டி. அது பாப்பா
விட்டா நீ வில்லு பாட்டே பாடுவேன். படிக்கிறதுக்கே எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு அதனால உண்டாக்கினதுமா. ஐயா பேச விட மாட்டேங்கிற, பேசாம இருக்க மாட்டேங்கிற, என்ன நீங்க? அது ஒரு சொத்து. இவங்க எல்லாம் ஒரு விஷயம் தெளிவா சொல்றாங்க. இட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட். குயிக்கா நீங்க மணியாக என்கேஷ் பண்ண முடியும். இதை வச்சுட்டு ஏதாவது அமௌண்ட் முடியாது. 300 ரூபாய் கொடுக்கலாம். இது உண்மையா? இவங்க இதுக்காக தான் நகை அணியறாங்களா? இதுக்காக தான் நகை சேர்க்கறாங்களா? இன்வெஸ்ட்மென்ட்காக தான் வாங்குறாங்கன்னா they should not invest in jewelry. எப்படி எதுக்கு இத்தனை எப்படி? இல்ல எப்படிப்பா? ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு ஜுவல்லரியா வாங்கும்போது அதோட மேக்கிங் சார்ஜஸ், வேஸ்டேஜஸ்னு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா மணி they are paying on that. அது வந்து ஒரு கோல்ட் காயினாவோ கோல்ட் பாரோ வாங்குனா இதை விட அது ஒரு பெட்டர் இன்வெஸ்ட்மென்ட்டா இருக்கும். 50,000 ரூபாய் வெள்ளி 5,000 ரூபாய்க்கு தரேன். நம்மளுக்கு வேண்டாப்பா. இப்போ நீங்க கேட்டீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு டீச்சரோ இல்ல ஒரு ஐடி ப்ரொஃபஷனல் இல்ல ஜுவல்லரி போட்டு பாக்கும்போது என்ன மாதிரியான ஒரு இம்ப்ரெஷன் வருது? நோ கமெண்ட்ஸ். சிம்பிளி வேர். கிளியரா பார்த்தா அவங்களோட ஒரு பேராசை, ஒரு கிரீடியான ஒரு ஃபீமேலா தான் தெரியுது. ஒரு சிம்பிளிசிட்டி கண்டிப்பா அதுல தெரியல. உள்ளூர்ல இருந்தா ஒரு நகை போறது இல்ல, வெளியூர் புறப்பட்டா மட்டும் இருக்கிற நகையை பூரா அள்ளி போட்டு வந்துடுறது. யார் கிரீடி இது? we are going for transition. போயிட்டு வந்து நாங்க இன்வெஸ்ட்மென்ட் லேண்ட்ல பண்ணோம்னா ஒவ்வொரு ஃபங்க்ஷன் போறச்ச லேண்ட பாதி எடுத்து கழுத்துல மாட்டிட்டு போக முடியுமா? முடியாது மன்னா. முடியுமா? முடியாது. நான் திருநெல்வேலி சைடு. இன்னைக்கு நான் ஒரு ஜுவல்லரி போட்டு போனாதான் ஹஸ்பண்ட் மதிக்கிறாங்க. லவ் மேரேஜ் 10 வருஷம் உழைப்பு, பல நாட்டுக்கு போய் கஷ்டப்பட்டு பனியிலும் குளிர்லயும் சம்பாரிச்சது. இந்த டைமண்ட் நெக்லஸ் தான் ஒரே ப்ராப்ளம். நெக் கிராச் ஆயிட்டே இருக்கும். இவங்க போட்டுக்க நகையை நீங்க போடுவீங்களா? அவங்க கொடுங்க, பக்கத்துல கொடுங்க. கண்டிப்பா நான் போடவே மாட்டேன். நான் வாரி அரைச்சுக்க மாட்டேன். 1 பவுன் 2 பவுன்ல செயின் போட்டு கேள்விப்பட்டிருக்கோம். என்னங்கடா இது? எருவ மாட்டு கழுத்துல சங்கிலிய மாட்டின மாதிரி 8 கிலோல ஒரு செயின். சிம்பிளா ஏதாவது நான் கோல்ட் ஜுவல்லரியே போட மாட்டேன்னு சொல்லதோ கையில பிரேஸ்லெட் போட்டுக்க, ரிங் போட்டுக்க, சிம்பிளா எலிகண்டா இருக்கிற அளவுக்கு போட்டுக்கலாம். இல்ல ஏன் போட்டுக்க மாட்டீங்கன்னு கேக்குறேன். அது பார்த்தா நல்லா இல்ல சார். உங்க பொண்ணுக்கு நகை போட்டு பார்க்கணும் உங்களுக்கு ஆசை இருக்கு? ரொம்ப ஆசை சார். அழுது இருக்கற சார். வாங்க எப்படி நகை போட்டு பார்க்கணும்? எவ்வளவு ஆசை தெரியுமா சார்? வாங்க வாங்க வாங்க. கோடி ரூபாய் கொடுத்தாலும் சில விஷயங்களை நான் செய்ய மாட்டேன். அதுல முதல் விஷயம் இது. சார் சுடிதார் போட்டு நகை போட்டா அது துப்பட்டால போத்திக்குவா சார். எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும் தெரியுமா? மேடம் இது ஆக்ஷன். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, நல்லா சிரிக்கிறான் பாருங்க. ஒரு ஆசைக்கு தானே. யா உங்க மகளுக்கு நகையெல்லாம் போட்டு விடுங்க. எப்படி இருக்குன்னு பாத்து. எஸ் பாத்துடலாம். முதல் நகை புதுசா போட்டு அப்படித்தான் இருக்கும். எல்லாரும் பாக்குறாங்க. இன்னைக்காவது கொஞ்சம் வெக்கப்படு. சார் இது ஆசைப்பட்டு செலக்ட் பண்ணா சார். ஆனா போடவே இல்ல சார். இன்னைக்கு தான் சார் போட்டு போட்டு விடுங்க. நீங்க யாராவது கேட்டாங்கன்னா நீங்க ஏழைங்கன்னே சொல்லுங்க. ஏன் நாங்க ஏழைங்க தானே. நீங்க வாங்க. உண்மையே சொல்றேன். நீங்க ரொம்ப ஏழைங்க. ஆமாங்க. இத வச்சிட்டு இந்த ஊர்ல எப்படி தான் வாழ போறீங்க? உண்மையே சொல்றேன். you are looking so pretty. Honestly you are looking so pretty. வெரி நைஸ்ங்க. தேங்க்ஸ். வெரி கியூட்ங்க. Thank you. வெரி வெரி பியூட்டிஃபுல்ங்க. இந்த நகையோட வர்த்தம் எனக்கு என்னன்னு தெரியல. இந்த ஷோவை நீங்க பாக்குறப்ப தெரியும். இந்த நகையை உங்களுக்கு போட்டு விட்டப்போ உங்க அம்மா முகத்துல நான் லட்சம் பூரிப்பு பார்த்தேன். ஐயோ சந்தோஷத்துல எனக்கு கை ஓடல கால் ஓடல. நான் இருடா. சோ ஹாப்பி. அவ்வளவு சந்தோஷமா. இப்போ இந்த பொண்ணு இந்த நகையெல்லாம் போட்டதனால இந்த பொண்ணு அழகா இருக்கு. ஆனா அந்த நகையெல்லாம் நீங்க கலட்டின பிறகு நீங்க இன்னும் அழகா இருக்கீங்க. அப்படியே நான் அழகுன்னு உலகத்துக்கு தெரியுமே. நீங்க தங்கத்தை எடுத்து பேசுங்க, அதை பத்தி தப்பு இல்ல. பட் அழகா இருக்கு. தங்கத்தோட உட்காந்துங்க. அடடே அதாவது இந்த ஒட்டுமொத்த அந்த ஃப்ரேம்ல ஒரு பொண்ணு மட்டும் பளிச்சுன்னு தனியா இருக்கு. நீங்க ரொம்ப புகழ்றீங்க. புகழ்ச்சி பிடிக்காத ஆளியா? சார் லைஃப்ல இத்தனை வருஷத்துல இவ்ளோ போட்டு உட்கார்றது ஃபர்ஸ்ட் டைம். யாராவது கேட்டாங்கன்னா நீங்க ஏழைங்கன்னே சொல்லுங்க. ஏன் நாங்க ஏழைங்க தானே. வெறும் கருப்பு கயிறை கழுத்துல போட்டுட்டு வேலைக்கு போற இவ்வளவு பெண்ணுங்க இருக்கக்கூடிய இந்த ஊர்ல இவ்வளவு நகையை கழுத்துல தொங்க விட்டுட்டு போறது உண்மையாவே எனக்கு சங்கடமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க யாராவது இருக்கு? நன்றி மக்களே. இந்த வீடியோ ஓரளவுக்கு எந்துக்கு வந்துருச்சு. அப்பாடா. நான் என்ன சொல்றேன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா தாயங்க டிஸ்லைக் பண்ணுங்க. அந்த சப்ஸ்கிரைப் அடுத்து ஒரு அமேசிங் அரணியான கண்டன்ல மீட் பண்ணலாம். பை பாய். சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி வணக்கம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசுவோம். நன்றி.